நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன சொன்னா இப்ப தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் இருக்குது. அப்ப இந்த நிலைமையில வந்து குறிப்பாக தாவைக்க தலைவரும் நடிகருமான விஜய் அவரோட நடிப்பில் உருவான ஜனநாயகம் படமானது வலைதளங்களில் வெளியிடப்பட்டிருக்கு. இது தொடர்பாக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? ஒரு இயக்குனராக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இல்ல இயக்குனராக உங்களோட கேள்வி என்ன? ஒரு கிரிமினலான ஒரு விஷயம். அது என்ன படம்னாலும் சரி, அது வந்து இப்போ அதை வந்து எனி ஃபிலிம் அதை வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டே வந்து பைரசில வரதே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த இண்டஸ்ட்ரியுமே வந்து அதை பார்க்காதீங்கன்னு சொல்லி எழுதி கூட்டாடிட்டு இருக்கோம் பல வருஷமா. பைரசி பார்க்காதீங்க. அதே மாதிரி ரிலீஸுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வர்றது வந்து மிகப்பெரிய ஒரு கேவலம். அது ஆக்சுவலி வந்து அந்த ஒரு அதை பண்ண ஆட்கள் யாரா வேணா இருக்கட்டும். அண்ட் அதுவும் அவரை மாதிரி விஜய் சார் மாதிரி ஒரு பிக் ஸ்டார், ஒரு பிக் பட்ஜெட் ஃபிலிமுக்கு இப்படி நடக்குதுன்றப்போ மொத்த சினிமாவே வந்து பயப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது இது ரொம்ப 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 தவறான செயல். அண்ட் மொத்த இண்டஸ்ட்ரியும் மொத்த சினிமா ரசிகர்களும் சேர்ந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணணும், கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும். எங்களுடைய கேள்வி என்ன சொன்னால், இது உண்மையிலேயே படக்குழு சம்பந்தப்படாமல் இதை வெளியிட வாய்ப்புகள் இருக்கின்றதா? அவரோட தலையீடு இல்லாமல் வெளிவரக்கூடிய வாய்ப்பு எங்க வேணா இருக்கலாம். அது வந்து நம்மளுக்கு குறிப்பா விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார் இனிமேல் நடிக்க போவதில்லைன்னு சொல்லி. ஆகவே அப்படி இருக்கையில் எல்லா படமுமே வந்து நம்ம ஊர்லயே வந்து நிறைய படங்கள் வந்து நம்ம டிவிசில பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது முக்கியமான விஷயம் இல்லையா? நம்ம வந்து ஒரு படம் வந்து திருட்டுத்தரமா வர்றத நம்ம வந்து திரையில போய் பார்க்கணும்ன்ற இது நமக்குள்ளேயே ஒரு வரணும். ஸோ நமக்கு அது வராம நம்மளே டிவிசில திருட்டுத்தரமா படம் பார்க்கறதுன்னு இருக்குல்ல, அதுவும் அது நிற்கும் போது இதெல்லாம் சாத்தியம்னு நினைக்கிறேன். முடிவாக எங்களுடைய இளத்து கலைஞர்களுக்கு இயக்குநர்களுக்கு என்ன சொல்ல விரும்புங்க? நல்ல கதைகள். ஐ திங்க் நீலிரா மூலமா வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருக்க மாதிரி இது வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட். இட்ஸ் அ வெரி குட் பிகினிங், வெரி சக்சஸ்ஃபுல் பிகினிங். அண்ட் இதுல இருந்து நாங்க எதிர்பார்த்தது வந்து நீலிரா மூலமா வந்து இருக்கிற இந்த படத்தோட மூலமா வந்து மற்ற ப்ரொடியூசர்ஸ்க்கும் மற்ற ஆக்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி வந்து எழுத்து கதைகளையும் இதையும் எடுத்து அந்த ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும் அந்த ஆர்டிஸ்ட்லாம் ஒர்க் பண்றதுக்கும் ஒரு தைரியம் வரணும் அப்படின்றது ஐ திங்க் அது வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது மூலமா. அதனாலதான் நான் சொன்னேன் இது ஒரு ஷார்ட் ஆஃப் பர்சனல் அச்சீவ்மெண்ட். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.